ஹலோ யூஎஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாமில் இருக்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் இருக்க கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்க லீவரேஜ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த லீவரேஜ் கான்செப்டில் ஏற்கனவே 2 கான்செப்ட் பார்த்தாச்சு. தேர்ட் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் லீவரேஜ், ஃபினான்ஷியல் லீவரேஜ் நம்ம ஏற்கனவே முடிச்சாச்சு. இப்போ கம்பைன் லீவரேஜ் பார்க்க போகிறோம். இந்த கம்பைன் லீவரேஜ் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் லீவரேஜ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் லீவரேஜ் இன்டு ஃபினான்ஷியல் லீவரேஜ். ஆப்ரேட்டிங் லீவரேஜையும் ஃபினான்ஷியல் லீவரேஜையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கம்பைன் லீவரேஜ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஆப்ரேட்டிங் லீவரேஜுக்கு என்ன வரும்? கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடி வருமா? அதே மாதிரி ஃபினான்ஷியல் லீவரேஜுக்கு இபிஐடி பை இபிடின்னு வருமா? இப்போ இந்த இபிஐடியும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் பை இபிடி அப்படின்னு வரும். இந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலாவா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? கம்பைன் லீவரேஜ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பை இபிடி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ சம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பைரி போல்டன் லிமிடெட் ஆஸ் சேல்ஸ் ஆஃப் 12 lakh சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட் 50% ஆஃப் சேல்ஸ், while fixed cost amount 3,60,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. The amount of interest on long term debt is 1,20,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? You are required to calculate the combined leverage and illustrate its impact sales was increase by 10%. இப்போ combined leverage வரைக்கும் போடலாம். அடுத்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போடுவோமா? சேல்ஸ் எவ்வளோ இருக்கு? 12 lakh 12 lakh மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பண்ணுவோம். வேரியபிள் காஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 50% ஆஃப் சேல்ஸ். சேல்ஸ்ல இருந்து 50% எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 12 lakh into 50% 6 lakh. ஓகேவா? மைனஸ் பண்ணால் நமக்கு கான்ட்ரிபியூஷன் கிடச்சிரும். 6 lakh rupees கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ? 3,60,000. அதை எடுத்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இபிஐடி கிடைக்கும். இபிஐடி எவ்வளோனா 2,40,000. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 2,40,000 கிடச்சிருக்கு. ஓகேவா? மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட். இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லாங் டேர்ம் டெட் இஸ் 1,20,000. அதை எடுத்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு இபிடி கிடச்சிருச்சு 1,20,000. ஓகேவா? இப்போ கம்பைன் லீவரேஜ் ஃபார்முலா என்ன? கான்ட்ரிபியூஷன் பை இபிடி. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 6 lakh. இபிடி எவ்வளோ? 1,20,000. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 5 times வருது. ஓகேவா? இப்போ இந்த கம்பைன் லீவரேஜ் ஆஃப் 5 times indicates every increase in ₹1 in EBT will increase by ₹5. இப்போ கம்பைன் லீவரேஜ் 5 rupees அப்படி 5 times அப்படி கண்டுபிடிச்சதுனால எவ்ரி சேல்ஸ் நடக்கும் போதும் இபிடி 5 rupees இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க, கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, illustrate is impact sales increases by 10%. சேல்ஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருந்தா இந்த இபிடி எப்படி இருந்திருக்கும்ன்றத போட்டு காமிக்க சொல்றாங்க, இல்லுஸ்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் பை 10%. இது 100% அப்படின்னா இப்போ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 110%. அப்போ 12 lakh into 110% பண்ணால் நம்மளுக்கு 13,20,000 வந்துருக்கு. ஓகேவா? 13,20,000. வேரியபிள் காஸ்ட்டை லிஸ்ட் பண்ணுவோம். சரியா? வேரியபிள் காஸ்ட்டை லிஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த 13,20,000 into 50%. வேரியபிள் காஸ்ட் 50% தானே? அது 13,20,000 into 50% பண்ணால் 6,60,000 அது வருது. ஓகேவா? ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் 6,60,000. ஓகேவா? ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா எப்பவுமே ஃபிக்ஸ்டு தான். அப்போ 3,60,000. 3,60,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 3 lakh இபிஐடி கிடைக்குது. ஓகேவா? இபிஐடி 3 lakh மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் எவ்வளோ? 1,20,000. 1,20,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 1,80,000 இபிடி கிடைக்குது. ஓகேவா? இபிடி கிடைக்குதா? இப்போ இங்கே 1,20,000, இங்கே 1,80,000 இபிடி. இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட் எப்படி இதுவாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட் பை பேஸ் ப்ராஃபிட் இன்டூ 100. இது எப்படின்னா ஆப்ரேட்டிங் லீவரேஜ் தான் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கே 1,20,000, இந்த 1,80,000 ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 60,000 வருமா? அண்ட் 60,000 பை பேஸ் ப்ராஃபிட். இதுலேருந்து இது இருக்கா? 1,20,000லேருந்து தான் 1,80,000 தான் மாறி இருக்கு. அப்போ 1,20,000 கீழே வரும். இன்டூ 100 பண்ணால் நமக்கு 50% வருது. இதான் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட். It's a clear from above statement an account of increase in sales by 10%, the EBT increase by 50%. Sales 10% increase ஆச்சுன்னா EBT 50% தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? EBT 50% தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்மில்
நம்ம ஆப்ரேட்டிங் லீவரேஜ், கம்பைன் லீவரேஜ், ஃபினான்ஷியல் லீவரேஜ் மூணுமே சேர்த்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே யூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம இன்ஃபோ தமிழ் 3 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.